யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்ன சொல்றாருங்க? இந்த ஆவியின் பட்டயத்தை தேவனுடைய வார்த்தையை நீங்க வச்சுக்கணும். அதை வச்சுக்கிறது மாத்திரம் இல்லாம கீழ்ப்படியணும். என்ன பண்ணுங்க? தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய சமூகத்துக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அந்த வார்த்தை சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுங்க? கீழ்ப்படியுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. யாருக்கு சொல்றாருங்க? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆண்டவர் அதை எதிர்த்து நில்லுன்றாருனாக்கா பயப்படாத என்றார். என்னன்றாருங்க? பயப்படாத. எந்த ஒரு காரணத்தை குறித்து பயப்படாதீங்க. தோல்வி குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அநேக ப்ராப்ளத்தை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த பைனான்ஸ் ப்ராப்ளத்தை குறித்து கவலைப்படாதீங்க. வேலை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு ஒரு இருளா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லல. யார் சொல்றதுங்க? இயேசு சொல்லுகிறவரா இருக்கிறார். யாருக்கு எதிர்த்து நிக்கணுமா? பிசாசியானவன் தோல்வியை கொண்டு வருகிற, சோதனையை கொண்டு வருகிற பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணுங்களா? எதிர்த்து நிக்கணும். அல்லேலூயா. என் கனவுல நான் இன்றைக்கு காலையில ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு பெரிய ஸ்னேக் என்னை துரத்திட்டு வருதுங்க. என்ன பண்ணுதுங்க? பெரிய ஸ்னேக். ஃபர்ஸ்ட் குட்டி ஸ்னேக் வருது. அது எங்க ஒரு ஓரத்துல ஓடிடுது. அதை பார்க்க முடியல. ஆனா நான் அந்த ஸ்னேக்கை நான் தேடுறேன். ஆனா அதை தேட போனாக்கா பெரிய ஸ்னேக் தேடிட்டு வருது. நான் என்ன பண்ணணும்? பயப்படணும் இல்லையா? ஆனா நான் பயப்படல. நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு கல்லை நானும் என் சகோதரனை தூக்கி தலையை நசுக்கிறோம். அல்லேலூயா. அங்க அது நசுக்கணுமே, இந்த குட்டி ஸ்னேக் தானா வெளியே வருது. நானும் செத்துறேன். அதுவே போயிடுச்சு. நான் இருந்தேன், என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அதனுடைய தலையை கிறிஸ்து நசுக்கினவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வெளியே வாழதான் ஆட்டி நிற்குது, நம்மளுக்கு பயம் காட்டிட்டு இருக்குது. அதை நீங்களே வெட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? வல்லமை இங்க கொடுத்திருக்கிறார் பாரு. எதிர்த்து நில்லுன்னு சொல்லிட்டாரு டாடி. இப்ப பயந்து நிற்க போறீங்களா? என்ன பண்ண போறோம்? பிசாசுன்றது என்னங்க? நம்மளுக்கு வருகிற உபத்திரம், சூழ்நிலை, ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க? எதிர்த்து நிக்கணும். ஏன்? கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறவராக இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன், உண்மை உள்ள தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாங்களா? தேங்க்யூ. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்பதானே சொன்ன சொப்பனத்துல அந்த பெரிய ஸ்னேக்க சாகடிச்சு சின்ன ஸ்னேக் என்ன பண்ணிச்சுங்க? ஓடிடுச்சு. அதான் இங்க சொல்றாரு ஆண்டவரே, அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அப்ப தேவனுடைய இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டை, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணோம்? எதிர்த்து நிக்கணும். உங்களுக்கு தோல்வியா? இயேசுவின் நாமத்தினால் இந்த தோல்வி போ சொல்ல பாருங்களா? நீங்க சொல்லுங்க. ஆண்டு சொல்லி கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் என்ன பண்ற? குடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப இயேசப்பா நாமத்தினால நீங்க கேட்கணும். 8ஆம் வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போ எங்க சேரணும்ன்றாருங்க? இயேசப்பா கிட்ட நம்ம சேரணும். அப்பதான் என்ன பண்றாருங்களா? டாடி நம்மளோட சேர்கிறவராக இருக்கிறார். நீ அப்பாவை தேடாம, அப்பா கிட்ட நீ போகாம, அப்பா கிட்ட சேராம எப்படி ஆண்டவர் உங்களோட சேர்ப்பாரு? இல்ல ஆண்டவர் எப்படி உங்களோட சேர்வாரா? சேர மாட்டார். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? அவர் ரெடியா இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாருங்க? ரெடியா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாருங்க? ரெடியா இருக்கிறாரு. ஆனா அவர் சேர்றதுக்கு நம்ம என்னவா இருக்கணுங்க? ரெடியா இருக்கணும். ரெடினா எப்படி ரெடியா இருக்கணுங்க? நம்ம உள்ளத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். பரிசுத்தமா வச்சுக்கனாவே டாடி வந்து அப்படியே உட்காந்துடுறாரு. என்ன பண்றாருங்க? ஏசப்பா அப்படியே வந்து நம்ம இதயத்துல உட்காந்துடுறாருங்க. அப்போ அவர் உட்காரும் போது நம்மளுக்கு என்னவா இருக்கிறாருங்க? கேடகமா இருக்கிறார். எப்படி இருக்கிறாருங்க? கேடகம், பாதுகாப்பு. கேடகம் என்னங்க? பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. அப்பொழுது நான் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, நம்ம பாவியா இருந்தோம், கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த கைகளை சுத்திகரித்து, இந்த உள்ளத்தை சுத்திகரித்து, இந்த சிந்தையை சுத்திகரித்து, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய கொடுக்கப்பட்ட இந்த அழிவில்லாத இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது படிங்க.
இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பாருங்க. இன்னும் இங்க சொல்லப்படனா இருமாப்பு உள்ளவர்கள். எப்படிங்க? அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். கடல் இப்படி வரும்போது இப்படி வரும், திருப்பி என்ன பண்ணும், இப்படி போவோம். இந்த கடலுக்கு அடைக்கிற அந்த அலையை போல் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் பின்வாங்கிறது, கொஞ்சம் உலக காரியம், கொஞ்சம் கிறிஸ்தவுக்குள்ள. இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்க கூடாது. ஒரே நங்குரமா இருக்கணும். இயேசு என் நங்குரம், அவரே தான் நான் பிடிச்சு கொள்ளுவேன். அவர் தான் என் வாழ்க்கை துணை, அவர் தான் என் வாழ்க்கை பார்ட்னர், என் வாழ்க்கையில என் தகப்பன், எல்லாமே எனக்கு இயேசு தான். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் யார் கைவிட்டாலும் யார் போனாலும் என் இயேசுவை விட்டு நான் போக மாட்டேன் என்று உங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Thank you Lord, thank you Father, thank you Lord. நன்றி.